ஸோ நம்ம லெசன் 57 இருக்கோம். ஸோ இதுவும் கலெக்ஷன் தான். கியூ அண்ட் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கியூ அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதோட இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரையாரிட்டி கியூஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, கியூவோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ சப் டைப் ஆஃப் கலெக்ஷன் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் சிங்கிள் டைமென்ஷன் டைனமிக் ரோவபிள் அரே. ஸோ நார்மலாக ஆடு ரிமூவ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் போல் பீக் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் போல் பீக் மெத்தட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபர் பற்றி. ஸோ இன்சர்ட்ஸ் தி ஸ்பெசிஃபைட் எலிமெண்ட் இன்டு திஸ் பர்டிகுலர் கியூ if it is possible to do immediately without violating the capacity restriction. Peak retrieves but does not remove the head of the queue. Pole retrieves and removes the head of the queue. Right? So இதுதான் வந்து offer the peak pole methods. So queue will work with the logic first in first out, FIFO. ஸோ எது நீங்கள் முன்னாடி போடுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கும். அதுக்கு தான் இந்த போல் பீக் மெத்தட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த க்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்காது. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ இஸ் ப்ரையாரிட்டி கியூஸு. ஸோ ப்ரையாரிட்டி கியூஸ் இங்கே இருக்குது. ஸோ ப்ரையாரிட்டி கியூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சப் டைப் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கியூ அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கலெக்ஷன் அண்ட் ஜாவா.லாங்குவேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ கியூன்ற இன்டர்ஃபேஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி கியூவோட கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் இனிஷியல் கெப்பாசிட்டி சொல்லலாம். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி அண்டர்லைங் கம்பேரேட்டர், ஏன்னா நேச்சுரல் ஆர்டரிங்கில் இது சார்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரும். ஸோ நம்ம ப்ரையாரிட்டி கியூக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். கியூ எக்ஸாம்பிள்னே போட்டுடுறேன். குயிக்காக ஒரு மெயின் எழுதிடலாம். ஸோ ப்ரையாரிட்டி கியூ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரிங்கை உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ப்ரையாரிட்டிக்கோட இனிஷியல் கெப்பாசிட்டி and then I'm going to create a comparator. So my comparator will be a length comparator. So comparator say string anonymous inner class implement பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, அதோட லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாங்கில் கம்பேர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சே O1 டாட் கெட் லென்த்து O2 டாட் லென்த்து, அவ்வளோதான். ஸோ ரிட்டர்ன். ஸோ நார்மலாக கம்பேரேட்டரில் அந்த ஃபஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் செகண்ட் ஆர் செகண்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஃபஸ்ட்டுன்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது வந்து இந்த லாங் டாட் கம்பேர் வந்து பண்ணிக்கும். ஸோ இதில் லாஜிக் இருக்குது அது பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் கம்பேரேட்டர் வில் அரேஞ்ச் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் யுவர் அண்டர்லையிங் கியூ பேஸ்ட் ஆன் தி லென்த் ஆஃப் தி கியூ. ஸோ இந்த கம்பேரேட்டரை நம்ம பாஸ் பண்ணிடலாம். Now we will add the contents to your queue. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணும்போது லென்த்து டிஃப்ரெண்ட்டாக நான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் நிறைய லென்த்து ஆட் பண்ணுறேன், ரெண்டாவதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன், மூணாவதுக்கு நாலாவதுக்கு நிறையவே ஆட் பண்ணலாம். இப்போ இந்த கியூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஷார்ட் லாஜிக் நம்ம கொடுத்துருக்கோம், கம்பேரேட்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம எந்த ஆர்டரில் எப்படி நம்ம ஆர்டர் பண்ணாலும் இந்த கம்பேரேட்டர் பேஸ் பண்ணி இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ நம்ம லென்த்து பேஸ் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த்து பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது ஷார்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டிங் பேஸ் பண்ணி கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் க்யூவில் வைக்க முடியும். அப்போ இந்த க்யூவில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் டேட்டா எடுக்க முடியாது. ஆனால் அந்த போல் பீக் அந்த மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போல் பீக்கு
எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஆஃபர், போல், பீக்கு, இதை வச்சு நீங்கள் பண்ண முடியும். சரியா? ஸோ இது ஆல் அபவுட் தி ப்ரையாரிட்டி queues. ஸோ ப்ரையாரிட்டி queue ஆல்சோ இஸ் a single dimension dynamic growable array அண்ட் இதுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்க முடியாது. ஏன்னா ஆர்டர் வந்து மாறிடும். ஏன்னா நேச்சுரல் ஆர்டரிங் இல்லைனா நேச்சுரல் சார்ட்டிங் இல்லைனா நீங்கள் கம்பேரேட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பேரேட்டரில் என்ன ரூல் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரூலை பேஸ் பண்ணி இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிடும். தென் ஃபைனலாக வந்து இது வந்து க்யூன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ரைட்? ஸோ திஸ் ஆல் அபவுட் தி queues. நெக்ஸ்ட் வில் கோ டு a stack. இது வந்து FIFO க்யூ வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டாக் இஸ் அ சப்டைப் ஆஃப் வெக்டார். வெக்டாரோட சப்டைப் இது. நம்ம வெக்டார் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த வெக்டாரோட சப்டைப் இது. ஸோ ஸ்டாக் வில் ஒர்க் இன் திஸ் மேனர். LIFO, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ கடைசியாக நீங்கள் என்ன போட்டிங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வரும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு ஸ்டாக்கு. ஸோ ஸ்டாக்குக்கு ஸ்பெஷலாக எதுவும் வந்து இன்டர்ஃபேஸ் இல்லை, லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிற அதாவது வெக்டாரில் இருக்கிற எல்லா மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த பீக், பாக், புஷ் இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸு இதில் நம்மளோட ஸ்டாக்கில். இது வந்து எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸு ஸ்டாக் கிளாஸில் இந்த பீக், பாக், பாப் அண்ட் புஷ் மெத்தட்ஸ். ஸோ ஸ்டாக் இஸ் நத்திங் பட் வெக்டார் தான் அது. ஸோ இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இதில். ஸோ ஸ்டாக் டைப் சொல்லிவிடுங்க, ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், உள்ள எலிமெண்ட்ஸை போட்டுக்கலாம். வெக்டார் மாதிரி ஒர்க் ஆக போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ரூலை வந்து அடேர் பண்ணும். இந்த லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ரூலை வந்து அடேர் பண்ணும். ரைட்? தட்ஸ் அபவுட் தி ஸ்டாக். இப்போ ஸ்டாக்கு என்ன, க்யூனா என்ன அப்படின்றத கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். LIFO, FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஸோ எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பீக், பாப் அந்த மெத்தட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும் தனியாக. ஸோ ஒரு ப்ரையாரிட்டி க்யூவில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம், ஸ்டாக்கில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். பாப் மெத்தடை கால் பண்ணி பாருங்கள், பீக் மெத்தடை கால் பண்ணி பாருங்கள், அதோட டாக்குமெண்டேஷனை படிங்க. ஸோ இதெல்லாம் படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்டாக்கு க்யூவை பற்றி. இப்போ நம்ம வெக்டாருக்கு மறுபடியும் போகிறோம். ஸோ வெக்டாருக்கு நம்ம மறுபடியும் போனோன்னா வெக்டார் JDK 1.3 இருந்து என்ன பண்ணாங்கன்னா வெக்டார் ஆல்சோ வில் இம்ப்ளிமெண்ட் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ வெக்டார்ன்றது ரொம்ப ஓல்டு கிளாஸு. நான் முன்னாடியே சொன்னேன், ஹேஷ் டேபிள் வெக்டார்ன்றது ரொம்ப ஓல்டு கிளாஸு. JDK 1.0 இந்த வெக்டாரும் ஹேஷ் டேபிளும் இருக்குது. ஸோ JDK 1.2 தான் வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸ் API வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. JDK 1.3 என்ன பண்ணாங்க, வெக்டார் வந்து கலெக்ஷன்ஸோட ரெட்ரோஃபிட் பண்ணாங்க. அதாவது ஓல்டர் டேட்டா ஸ்ட்ரக்சரை கலெக்ஷன் APIயோட மிங்கிள் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா வெக்டாரை வந்து லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சாங்க. ஸோ இப்போ வெக்டார் பார்த்தீங்கன்னா வெக்டார் வில் எக்ஸ்டெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அண்ட் இட் வில் இம்ப்ளிமெண்ட் லிஸ்ட். அரே லிஸ்ட்டும் இதே தான். அரே லிஸ்ட் ஆல்சோ வில் எக்ஸ்டெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் அண்ட் இட் வில் இம்ப்ளிமெண்ட் லிஸ்ட். ஸோ வெக்டாரும் அதுதான் இப்போ பண்ணுது. ரைட்? ஸோ இந்த வந்து ரெட்ரோஃபிட் பண்ணாங்க. ஓல்டர் APIஸை நியூவர் கலெக்ஷன் APIஸ்க்கு ரெட்ரோஃபிட் பண்ணாங்க. இது ஆல் அபவுட் தி ஸ்டாக் அண்ட் க்யூ.